சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு நிமிடம் நில். நீதான் உன்னைத்தான் இந்த சாயப்பா நிற்க சொல்கின்றேன். நாளைய தினம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். உன் வாழ்க்கையின் ஒரு கசப்பான நாளாக நாளைய பொழுது மாறப்போகின்ற நேரம். இந்த சாயப்பா உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது என்று, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் ஒரு ஓரம் தள்ளி வைத்துவிட்டு, உன்னை தேடி வருகின்ற இந்த சாயப்பா உனக்கு சொல்லும் விஷயங்களை முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அதிசக்தியை நிச்சயமாக கொண்டு வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இப்பொழுது மிகவும் அதிகமான மாற்றங்களை காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாளைய தினம் உனக்கு ஒரு கருப்பு நாளாக மாற வேண்டும் என்பது இந்த அப்பாவி எழுதிய விதி. அதை யாராலும் மாற்ற முடியாது. அது எப்படி மாறப்போகிறது, எப்படி ஒரு கசப்பான செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது என்பதனை சாயப்பா உன்னிடம் முன்கூட்டியே சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். அப்பாவின் வார்த்தைகளை மதித்து நின்று என்னவென்று கேட்க துடிக்கும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரங்களை நான் வகுத்து கொண்டு வருகின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் இந்த அப்பா இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்காக என்ன கொண்டு வந்து தரப்போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, மனது எந்த நொடியிலும் உடைந்து விடாமல் நான் என்ன கொண்டு வந்து கொடுக்க நினைக்கின்றேன் அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என் குழந்தை நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய காலம் இது. இத்தனை நாளும் என் குழந்தையினுடைய இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் சந்தித்திருக்கிறது என்பதனை இந்த சாயப்பா நான் அறிவேன். அப்பா, பலமுறை இதை உனக்கு நான் சொல்லி தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தாமல் உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, என்னவெல்லாம் நினைக்கிறாயோ அவை ஒவ்வொன்றையும் அப்பா உணர்ந்துத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த சாய் அப்பா உணர்ந்துத்தான் அதை நான் இடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்றுமே நான் வரக்கூடிய இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி எல்லாமும் சரியாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். காலம் உனக்கான பதிலை நிச்சயமாக சொல்லும். அது யார் மூலமாக தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதற்காக. வாழ்க்கையில் நீ தவறே செய்யாத குழந்தை எப்படி என்று அர்த்தம் கிடையாது. தவறுகள் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். என் அன்பு குழந்தையே, சில தவறுகளை எல்லாமும் நீ தெரியாமல் செய்வது வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் என் குழந்தை தவிப்பது நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறதல்லவா? உன்னை சுற்றி இதுவெல்லாம் நடக்கத்தான் செய்கிறதல்லவா? என் அன்பு குழந்தையே, சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நீ இருந்து உணரக்கூடிய சில விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு பல மாற்றங்களை தருகிறது. முழுக்க முழுக்க உனக்கு பல சோதனைகளையும் வேதனைகளையும் தருகின்றது என் குழந்தையே. அத்தனை விஷயங்களையும் அடைவதற்காக சில நேரங்களில் நீ ஒரு விதமான மனப்பதற்றத்தோடு இருக்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது தேவையில்லாத சில விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்தி விடுகிறது என்பதுதான் உண்மை. சில சமயங்கள் என் குழந்தை எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும். அதே நேரம் சில சமயம் நீ எதிர்பாராத விஷயங்களும் உன் வாழ்க்கை நடக்கும். எதற்குமே துணிந்துதானே ஒரு முயற்சியை நீ செய்திருக்க வேண்டும். எதற்கும் துணிந்துதானே ஒரு விஷயத்தை நீ முன்னிறுத்தி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றவுடன் நாமும் தவறான ஒரு முடிவை இந்த வாழ்க்கையில் எடுத்துவிடக்கூடாது. நாமும் ஒரு தவறான முடிவுக்குள் நிச்சயமாக வந்துவிடக்கூடாது. எது நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையெல்லாம் கடந்து உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும். இந்த சாயப்பா துணை இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாம் சரியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். சர்வ சாதாரணமான விஷயம் அல்ல. சர்வ சாதாரணமான விஷயங்களாக இது இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய எண்ணத்தினால் இன்னொருவர் பாதிப்படைந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக உடனடியாக இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உடனடியாக இதனை என்னவென்று என் குழந்தையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நினைத்து இனிமேலும் நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம். இனி உனக்காக நான் இருப்பது நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியும். உன்னை தேடி நான் வரும்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு புரியும் என்பதையும் நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும். இனி எந்த நாளும் உனக்கு நீ ஆசைப்படுவதில் எல்லாமும் மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை எதை சந்தித்திருந்தாலும் இந்த அப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிகமாக உன்னை இந்த வாழ்க்கை சரியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இங்கே இந்த நேரமும் இந்த சூழ்நிலைகளும் இனி மாறத்தான் வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வந்து உனக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லது இனி நடக்க வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. கசப்பான செய்தி ஒன்று வந்தால் அதன் பின்னால் ஒரு இனிமையான செய்தி வரும் என்பதை நீயாகவே உணர்ந்து உண்மைதானே, அப்படித்தான் நானும் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இதை எல்லாமும் என் குழந்தை நீ உணரக்கூடிய காலமும் உனக்கு வந்துவிட்டது. எப்பொழுதும் போல எதையும் சர்வ சாதாரணமாக தட்டி விட்டு விடாதே. சாயப்பா நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நீ சொல்கிறாய். ஆனால் என் குழந்தை, தவறுகள் எதுவும் நீ செய்யவில்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தவறு உனக்கு நடந்ததற்கு நீதான் காரணமாக இருந்திருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய காரியம் நடப்பதற்கு நீதான் காரணமாக இருந்திருக்கிறாய். அதனால் இதை என் குழந்தை நீ இன்றே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை என் குழந்தை இப்பொழுதே நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நான் இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நான் நடத்துவது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ புரிந்து கொள்கிறாய் என்பதையும் நீ மறந்து விடாதே. எப்படிப்பட்ட விஷயங்களையும் தாண்டி நான் உன்னை வாழச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். எப்படிப்பட்ட விஷயங்களையும் கடந்து நான் இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ இனிமேலாவது கவனமாக தெரிந்து கொள். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள். தெய்வம் இருக்கிறது என்பதனை நான் கண்டு கொள்ள தொடங்கிவிட்டோம் என்றால் இனிமேல் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க தொடங்குவாய் அல்லவா? அடுத்தது நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்குவாய் அல்லவா? சாயப்பா உனக்காக என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். நீ செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? பல முறை உனக்கு செருப்பால் அடித்தது போல ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடந்து, பல முறை உனக்கு பல துரோகங்கள் உன் முன்னால் நடந்து உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் மீண்டும் உன் முன்னால் வந்தவுடன் மீண்டும் இவர்கள் உன்னிடத்தில் ஒரு உதவி என்று கேட்டவுடன் என் குழந்தை நீ மனம் இறங்கி நின்றதுதான் நீ செய்த மிகப்பெரிய தவறு. உன்னுடைய மனது இலகிய மனது. இதனை இவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இது போன்ற ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள். இப்படியாக ஒரு விஷயம் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாமும் சர்வ சாதாரணமாக எண்ணிக்கொண்டு, இந்த விஷயத்தை எல்லாமும் சர்வ சாதாரணமாக நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற இந்த நேரம் எல்லாம் உனக்கு என்னவாக மாறியது தெரியுமா? இவர்கள் உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது உனக்கு தெரியாமல் இருக்க, ஆனால் உன்னிடம் உதவியை பெற்றுக்கொண்டு உன் பின்னால் நின்று இவர்கள் சிரித்ததை நான் கண்டு கொண்டேன். உன் பின்னால் நின்று உன்னை ஏமாளி என்று சொல்லி இவர்கள் கைகூடி சிரித்ததை இந்த அப்பா நான் கண்டு கொண்டேன். அப்பா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? நாம் எவ்வளவுதான் இவருக்கு சோதனைகளை கொடுத்தாலும், எவ்வளவுதான் இவர்கள் வாழ்க்கையில் நாம் இவர்களை காயப்படுத்தினாலும், மீண்டும் இவர்களை தேடி சென்று மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லிவிட்டோமானால் மீண்டும் இவர்களிடம் இருந்து நாம் நிச்சயமாக உதவிகளை பெற முடியும். மீண்டும் இவர்களை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதனை அவர்கள் பேசியதை நான் காதால் கேட்டு, இப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி இருக்கும்போது இந்த சாயப்பா எப்படி சாதாரணமாக இருக்க முடியும்? சாயப்பா எப்படி சாதாரணமாக உன்னை விட்டு செல்ல முடியும்? உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் முழுமையாக உணர்த்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம், உன் அப்பா இந்த சாயப்பா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், உனக்காக நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தாய். ஆனால் இந்த மனிதர்களுக்கு என்றுமே உன்னிடத்தில் மன்னிப்பு இருந்திருக்காது. இவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் காலம் முழுக்க நம்பி இருக்க மாட்டாய். சுற்றி இருந்து வேண்டுமென்றே உன்னை சோதிக்க நினைக்க இவர்கள் நிச்சயமாக என் குழந்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடத்தை சரியாக நீ கொடுத்திருப்பாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
நான் இருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. இந்த சாயப்பா உன்னை தொடர்கிறேன் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு நடக்கும் நன்மைகளை நீ சர்வ சாதாரணமாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். இந்த வாழ்க்கையில் தனக்கான ஒன்றை பெறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். அப்பாவின் அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருந்து உனக்கு கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.